ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கோட BL2 ஷார்ட். ஓகேங்களா, இது ஒருத்தங்களுக்கு பர்த்டே. ஸோ அதனால் அவங்களுக்காக மை ஹஸ்பண்ட் சீட்டிங் ஆன் மீ. சாரிடா, எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, லேட்டாக போடுறதுக்கும் சாரி. அவங்க June 1 பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சொன்ன டேட் வந்து May 31. ஸோ அந்த ஒரு நாள் எப்படியோ போட முடியும். ஸோ சாரிண்ணே, லேட்டாக வந்ததுக்கு சாரி. எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் வர சரியில்லை, கோல்ட் பிடிச்சிருக்கு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்கப்பா, சாரிண்ணே. ஓகேங்களா, சரி ஓகேடா. எஃப்எஃபோட பேர் மை ஹஸ்பண்ட் சீட்டிங் ஆன் மீ. ஓகே, இப்போ ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் ஒரு மெம்பர் தான் காமிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிமின். ஜங்குக்கா, என்ன சொல்கிற நீ? நம்ம பார்த்தே 1 month தான் ஆகுது ஜங்குக்கா. ஏய், அவன் ஒரு நாள் டேட் பண்ணிவிட்டு ஓகே சொல்லி மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இல்லை? நான் உன்னை கூட 1 month இருக்கேன்டா, புரியுதா? நான் உன்னோட அழகை பார்த்தோ, உன்னோட பாடியை பார்த்தோ, அப்படி இல்லைனா உன்னோட பணத்தை பார்த்தோ நான் உன்னை லவ் பண்ணல. நான் பார்த்தது உன்னோட ஹார்ட்டை பார்த்து மட்டும்தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? சரி ஓகே, நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அது வந்து எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி இரு என்ன, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா என்னால் சொல்ல முடியல. அப்புறம் அது வந்து சொல்லிடா. நாளைக்கு 1 day டேட்டுக்கு போகலாமா? நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிக்கி தான், என்னது? ஆமாம், நாளைக்கு நீ ஃப்ரீனா வா, நம்ம 2 பேர் டேட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் என்னோடய முடிவை சொல்கிறேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிக்கி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு ஜிமினும் அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்துலேயே உட்காந்து அடப்பாவி, எப்படியும் அவன் கடைசியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? ஏய், உனக்கு எப்படிடா தெரியும்? ஆமாம், அவனை பார்த்தாலே உனக்கு தெரியலையா அவன் உன்னை லவ் பண்ணுறது? எனக்கு நல்லா தெரியுது ஜிமின், அவன் உன்னை லவ் பண்ணுறான், நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், அவனை பார்த்தாலே தெரியுது அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. சரி, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, நானும் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன சொல்லு, என்ன? இல்லை, அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், அவன் எதுக்கு என்ன லவ் பண்ணணும்? அவன் தான் சொன்னான்ல, உன்னை வந்து பணத்துக்காகலாம் லவ் பண்ணல, உன்னோட ஹார்ட்டை பார்த்து தான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால தான் உனக்கு நான் ஓகே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்படியே தான் ஐயடா, என் ஃப்ரெண்டுக்கு கடைசியாக கமிட்டட் ஐட்டம் போல இருக்கே அப்படின்றாங்க. ஏய் சும்மா இருடா அப்படின்றாங்க. ஐயடா, என்ன ஷையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமினா ஷையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா இப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சைட் திரும்பிக்கிறாங்க. ஐயடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயோடா ரொம்ப ஷையாகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஹே சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க டே கூட சேர்ந்து. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வரேன் 2 minutesண்ணா, ஆனால் பார்த்து பத்திரமா வாண்ணே, ஓடி வரேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடாத, பார்த்து வா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எங்கே இருக்க? இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாங்க. இப்போ ஜிமின்க்கு அப்படி பண்ணோன்னே ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜிமித்தா அப்படியே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படி கிட்ட வராங்க. ஜங்குக் கிட்ட தான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஜிமினே. இப்போ ஜிமின் தான் என்ன சார், நான் நல்லா இருக்கேனா? உனக்கு என்னடி, நல்லா தான் இருக்க அப்படின்றாங்க. அழகு ரசிச்சிட்டிங்களா? போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு விட்டுட்டு ஜிமினுக்கு அந்த ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமின் சொல்லு, அப்போ இன்னைக்கு நீ எனக்கு ஓகே சொல்லுவியா? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டே பைக்கில் ஏறுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சிட்டே பைக்கை ட்ரைவ் பண்ணுறாங்க. எங்கே போகலாம், எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டு போட்டால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் அந்த கம்பியை தான் பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் ஹோய் ஏன் கம்பியை பிடிச்சிட்ருக்க, என்னை பிடிச்சிக்கலாம்ல அப்படின்றாங்க.
வேணும் நான் கம்பியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் இப்போ எப்படி பிடிப்ப பாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓய் எதுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படிலாம் இல்லையே நான் சாதா ஸ்பீடில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஜேகே எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இன்னும் ஸ்பீடாக ஓட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகே வந்து டைட்டாக ஹிப்பில் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே சிரிச்சுட்டே பைக் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினும் அப்படியே ஜேகேவை அவர் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அவர் மேலேயே சாஞ்சிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இப்போ 2 பேருமே ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ ஜேகே தான் இறங்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ், நான் எப்போ தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலும் அப்போல்லாம் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படியே சொல்கிறாங்க. ஓ இதுக்கு மேலே நீ தனியாக இருக்க மாட்டேல்ல, நான் தான் கூட இருக்கனே அப்படின்றாங்க. ஆமாம் நீ என் கூடவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அந்த பிளேஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. சில்லுன்னு காற்று, ட்ரீஸாக இருக்குது, ஃப்ளவர்ஸாக இருக்குது. அங்கே தான் ஜிமின் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே உட்காந்து படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமினை அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுற நீ படுத்துட்ருக்கேன் வேணா நீயும் படு அப்படின்றாங்க. இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை நீட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஜேகேவோட ஹேண்ட் மேலே படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே அங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஸ்கையு அங்கே போயிட்டுருக்கவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம் உன்னை பற்றி சொல்லு அப்படின்றாங்க. என்னை பற்றியா, நான் ஒரு ஆஃபீஸில் சிஓவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஜிமின் உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்லணுமா, என்னை பற்றி என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் வீட்டில் என்ன ஆஃபீஸ் போக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க. அப்பா வந்து ஃபார்மர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். உன்னை பற்றி சொல்லு அப்படின்றாங்க. அப்பா வந்து ஆஃபீஸ் சிஇஓ, அம்மாவும் சிஇஓ தான். 2 பேரும் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் 2 பேரும் பார்ட்னர்ஸ், மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்ருக்காங்க. ஓ உனக்கு சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு சிஸ்டர்ஸ் வந்து யாரும் கிடையாது, ஆனால் சிஸ்டர் மாதிரி ஒருத்தி இருக்கா. யார்? வயன், என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி உனக்கு? எனக்கு ஒரே ஒரு பிரதர் இருக்கா, ஜோப் அப்படின்றாங்க. அப்படியே ஜிமின் ஜோப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க, அதாவது படுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஜிமின் தான் அவரை பற்றி எல்லாமே சொல்லிகிட்ருக்காரு. இவ அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே தான் அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்படியே ஜேகே பக்கம் லைட்டாக திரும்பிட்டு ஜேகேவோட ஃபேஸு அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே அவர் ஃபேஸ்லாம் தொட்டு பார்த்துட்டு ஒரு நோஸை தொட்டுறாங்க. இப்போ ஜேகே தான் போயிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு அவர் நோஸ்லாம் தொட்டுட்டு அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படி தொட்டுட்டு இருக்கும் போதே ஜேகே அவர் கையை பிடிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்றாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ தூங்கலையா? இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தேன், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீ பண்ணுறது பார்த்து எழுந்துட்டேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சாரி அப்படின்றாங்க. எதுக்கு? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சிரிக்கிறாங்க. இந்த சைடு ஜிமினும் சிரிச்சிட்ருக்காங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே எழுந்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் நைட் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜேகே தான் அவரை பார்த்துட்டு அவரோட கையை அப்படி ஜிமின் கிட்ட போகுது. ஆனால் அவர் பிடிக்க மாட்டாரு. ஜிமின் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமினே வந்து ஜேகேவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை நிமிர்ந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் உன் கையை பிடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும்
அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் வேணா எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் கையை எடுக்க போகிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படியே இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கிறாரு அவர் கையை. இப்போ ஜிமின் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட வீட்டுக்கு தான் ஜெக்கியை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. ஜிமின் இப்போ அவரோட ஹிப்பை தான் டைட்டாக பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு பைக்கில். இப்போ ஜெக்கே வந்து ஜிமினோட வீட்டை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அதாவது ஜிமின் ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க டே கூட. இப்போ ஹாஸ்டலாண்ட வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிமின் எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லையே அப்படின்றாங்க. நான் இவ்வளோ பண்ணியுமா உனக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்? இவ்வளோ பண்ணும் போதே உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கிட்ட வராங்க. இப்போ ஜேகே தான் அப்படின்றாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிடுறாங்க. இப்போ ஜேகேவும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜேகே தான் அப்படியே ஜிமின் கிட்ட போகிறாங்க ஃபேஸ் கிட்ட. இப்போ ஜிகே அப்படி ஃபேஸ் கிட்ட போனோடனே ஜிமின் தான் இந்த ஆசை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை திருப்பி அவர் இயர்ஸ் கிட்ட போய் ஐ லவ் யூ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் என்ன பண்ணுற ஜிமின் கூசுது அப்படின்றாங்க. சரி உன்னோட கேள்விக்கு பதில் கிடச்சிச்சா நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளேயுமா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் இரு ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி கிட்ட வந்து அவர் ஃபேஸை பிடிச்சி கிட்ட எழுது அவர் லிப்ஸே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி தான் அதுக்குள்ளேயுமான்னு கேட்டேன். அது கேட்டேன். இப்போ உனக்கு வேணாமா நான் போட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படி லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கியும் அப்படி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. சரி ஓகே நான் போகிறேன் பாய் பாய்டா அப்படின்றாங்க. பாய்டி குளிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்டா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. ஜெக்கியும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் இப்போவும் என்னோடய ஹார்ட்டை தான் லவ் பண்ணுறியா? ஆமாம் இப்போவும் நான் உன்னோட ஹார்ட்டை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஜெக்கியும் அப்படியே சிரிச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அடப்பாவி வீட்டுக்கு வெளியே ஆரம்பிச்சிட்டியா சாரி ஹாஸ்டலுக்கு வெளியே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க. ஏண்டா பின்ன ஹாஸ்டலில் இருக்கவ வந்து கேட்டால் என்னடா சொல்வேன்? அவள் என்ன கேட்பா போ அப்படின்னு சொல்லிட்டு சிவா போகலாம் அப்படின்றாங்க. சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னென்ன பண்ணுற பற்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. நீ சிங்கிள் இருந்தால் நானா பொறுப்பு கிடைப்பான்டா எனக்கும் கிடைப்பான். ஒருத்தன் இருக்கான் அவன் எனக்கு ரொம்ப நாளாக ரூட்டு விட்டுட்ருக்கான். அவனுக்கு நான் ஓகே சொல்லணும் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்வேன். பார்த்துடா பசங்க பின்னாடி சுற்றுறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் அவளே தான் வேற எவ்வளவு கொத்திட்டு போயிடுவா. நான் கொத்திட்டு போக விட மாட்டான். அந்த பூனைக்குட்டி எப்பயுமே ஏன் பின்னாடி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டுட்டே சொல்கிறாங்க. பார்த்து சரி கோழி குஞ்சு அவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லாதுடா சரி மினியான் வா அப்படின்னு சொல்லிட்டு டேடா அப்படி சுற்றிட்டே உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் ஹேரெல்லாம் ஒழுங்காக துடைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விசில் சத்தம் கேட்குது. இப்போ டே தான் தொடச்சிட்டு இருந்தவர் அப்படியே அந்த டவலை போட்டுட்டு அப்படியே ஜன்னல் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே பின்னாடியே போகிறாங்க. இப்போ டே தான் அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கேருந்து ஒருத்தவங்க ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைட் டேவும் ஹாய் அப்படின்றாங்க. ஐயோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. இப்போ அங்கே மெம்பர் தான் என்னாச்சு உனக்கு இப்போ தான் ஹலோ சொன்னான் அப்புறம் திரும்பிட்டான். வின்டர் பியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் திரும்பி பார்க்கவே இல்லை. வின்டர் பியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் அப்படியே திரும்பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மியாவை பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்துட போகிற போடா அப்படின்றாங்க. யார்? ஹாஸ்டல் லேடி தான். அவள் சும்மாவே கற்றுவா இங்கேருந்து போய்டும் அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது. நீ எனக்கு ஓகே சொல்ல லவ் யூடா புருஷான்னு சொல்ல அப்போ தான் போவேன் அப்படின்றாங்க. இப்போ தான் மாட்டிக்கோ நீயே மாட்டிக்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. என்ன இவன் உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகாதான் சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு. அவள் வந்துட்டானா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹை ஜிமின் அப்படின்ட்டு ஹலோ சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி சுகா ஹலோ காமிக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு
சிகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இன்றைக்கும் போச்சா? போச்சு அப்படின்றாங்க. சரி இங்கே கொசுக்கட்டில் நிற்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. இப்போ சிகாவும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. சிட்டி தான் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. நீ தானே போ சொன்ன, அதுக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நிஜமாலே போயிட்டானா அப்படின்றாங்க. அவன் இத்தனை வருஷமாக பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கான், என்ன ஒரு 2 இயர்ஸ் அப்படின்றாங்க. 2 இயர்ஸாக ஒருத்தர் லவ் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ப்ளீஸ்ரா ஓகே சொல்லு அப்படின்றாங்க. எனக்கும் அவனை பிடிக்கும், அவனுக்கு கொஞ்சம் அலைய வீட்டில் எனக்கு ஒரு நப்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா சரிவா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் கால் தான் வருது. இப்போ ஜிமின்டா ஹலோ அப்படின்றாங்க. ஜிமின் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அம்மாப்பா அவங்களும் நல்லா இருக்காங்க. சரி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஹாஸ்டலில் டீ கூட இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டீயும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அடுத்த வீக்கெண்டுக்காவது வருவியா? இல்லைண்ணா எனக்கு வேலை இருக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா லீவு தரமாட்டாங்க. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுவேன் நீ வர வரைக்கும். ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா ஓகேண்ணா நான் காலை கட் பண்ணுறேன். ஓகே எழுத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேவுப்பு அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு டே தான். யாரா? அண்ணா தான் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் எனக்கு தூக்கம் வருதுடா, சிரிப்பாடு அப்படின்றாங்க. நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை ஆக் பண்ணிவிட்டு டே தூங்குறாங்க. இப்போ டேவும் அப்படி ஜிம்மினை ஆக் பண்ணிவிட்டு ஜிம்மினை அப்படி டே ஆக் பண்ணிவிட்டு எனக்கு தூக்கம் வரலடா, எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, எனக்கு தூக்கம் வந்துடா, நீ தூங்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேராம் அப்படி படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின்னு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஜக்கோ கிட்ட இந்த மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அந்த ஃபோனை பார்த்து டே போதண்டா முத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பிடிங்கி வச்சுட்டு வாயை மட்டும் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹையை க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்றா அப்படின்றாங்க. இப்போ டேவும் அவரோட ஹேண்ட் எடுத்து ஜிம்மினோட ஹையில் வச்சுட்டு தூங்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஆக் பண்ணிக்கிறாங்க. டேவும் அப்படியே ஜிம்மினை ஆக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மின் தான் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காரு, நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ பின்னாடி ஒருத்தவங்க வந்து ஹோம் அப்படின்னு கத்துறாங்க. இப்போ ஜிம்மின் ஆமா அப்படின்றாங்க. ஜங்கு ஏன்டா இப்படி பண்ணுற, நீ என்ன பண்ணுறீங்க? என்னோடய ஆஃபீஸ்க்கு போகணும், ஆனால் என்னோடய பேபி தனியாக நடந்து போயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய சிஇஓவோட பொண்டாட்டி நடந்து போயிட்டுருக்கா அப்படின்றாங்க. ஆமாம், நான் இன்னும் ஒன்று மேரேஜ் பண்ணல, மேரேஜ் பண்ணாதுன்னு பொண்டாட்டி, அது வரைக்கும் நடந்து தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். இல்லை நான் நடந்து போகிறேன், எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்றாங்க. நடந்து போகிறது பிடிக்குமா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா நம்ம போகலாம் வா, என் பொண்டாட்டி இப்படி நடந்து போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்றாங்க. பொண்டாட்டின்னு சொல்லாதுடா, நம்மளுக்கு என்ன மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஏன் பண்ணிக்கக்கூடாதா? ஏன் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா? வா பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போயா? ஆமாம் வா, யார் என்ன சொல்வா, மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் விளாடாத அப்படின்றாங்க. நான் நிஜமாக கேட்குறேன் அப்படின்றாங்க. என்ன ஜங்குக்கு ஏதாவது உனக்கு கனவு காண்றியாடா அப்படின்றாங்க. ப்ராமிஸாக கேட்குறேன் ஜிமின் அப்படின்றாங்க. ஜங்குக்கு விளாட்றியா? ப்ராமிஸாக கேட்குறேன்றா, நான் வேணா உங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து பேசிட்டா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறா? ஆமாம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. என்னடா காலையில் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க, நேற்று தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஓகே சொன்னேன், நான் உனக்கு 1 டேக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணேன், அப்புறம் நேற்று தான் நீ ஓகே சொன்ன, ஸோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, சும்மா லவ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஜிமின் தான் சாவடிச்சிருவேன், நான் சொன்னேன்னா அந்த மாதிரி சொல்கிறா அப்படின்றாங்க. சரி லவ் பண்ண ஒரு நாள்லேயே சண்டை போடக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. நீ சண்டை போட வைக்கக்கூடாது, சரி சொல்லு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. நிஜமாவா? பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். எங்கள் அம்மா கிட்டே போய் பேசணுமே அப்படின்றாங்க. எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, நான் கூப்பிட்டு போய் பேசுகிறேன், உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே அப்படின்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்க. நிஜமாவா? ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ மேரேஜ் நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அவசரமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் சரி வா நான் ஆஃபீஸர் ட்ராப் பண்ணுறேன், நான் நடந்து போகிறேன்டா என்னை விடு அப்படின்றாங்க. இல்லை அது வந்து நான் நடந்து போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் அப்படின்றாங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஓய்யோ ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படி ஜிமினோட சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் இந்த அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. இப்போ ஜிகேவும் அப்படியே காரில் வந்து ஏறி இருக்கிறாங்க. இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் தான் சார் போகலாம் அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டேன். டிரைவரும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க காரை. இப்போ ஜிமின் தான் என்னம்மா சொல்கிற? ஆமாடா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யார் கூட? அதெல்லாம் நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாடா அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. டேய் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நீ ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன உனக்கு? டேய் அண்ணா நீ சும்மா தானே இருக்க, சிங்கிளாக தானே இருக்க, பண்ணிக்க வேண்டியதானேடா. நான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும் அதனால். அப்போ என்ன மட்டும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்க? என்னால் மேரேஜ் பண்ணிக்கணும் எப்போடா அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா நல்ல பையன்டா ப்ளீஸ் அப்படின்றாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தான் மேரேஜ் தானேடா பண்ணிக்கூட. அப்பா என்னப்பா நீயும் சொல்லிட்டு இருக்க? மேரேஜ் பண்ணிக்கூட ஜுமினா அப்படின்றாங்க. இப்போ ஜுமின் தான் என்னப்பா அப்படின்றாங்க. ப்ளீஸ் எங்களோட ஒரே ஒரு ஆசைடா அப்படின்றாங்க. இது வரைக்கும் அப்பா உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லைல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா அப்போ நாளைக்கு வந்துடு ஊருக்கு அப்படின்றாங்க. நாளைக்கா? ஆமாம் நாளைக்கு தான் உனக்கு மேரேஜ் அப்படின்றாங்க. ஏன்ப்பா இவ்வளோ அவசரமா? ஆமாம் டேவை கூட்டிகிட்டு வந்து ஓகேவா? எப்போ? நாளைக்கு காலைல 10 o'clock. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா இப்போயே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துடு, டேவையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாங்க. யாரும் மாப்பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டீங்களப்பா? அதெல்லாம் நான் சர்ப்ரைஸ், இங்கே வந்து பார்த்துக்கோ ஓகேவா, வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சரி ஜிமின் தான் அப்படியே காலை கட் பண்ணிட்டு டேவ் பார்க்குறாங்க. டேவ் தான் என்னடா எனக்கு மேரேஜா? யார்? ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல அப்படின்றாங்க. அப்போ ஜங்குக்கா? தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவ் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கா நீ லவ் பண்ணுறேன் ஆனால் இப்போ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஜங்குக்கு கால் பண்ண அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு கால் ரீச்சே ஆக மாட்டேங்குது, இவன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. சரி வா நம்ம போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றாங்க. என்னடா? ஆமாம் அவங்க கூப்பிட்ருக்காங்களே அப்படின்றாங்க. என்னடா? ஆமாடா நான் என்னடா பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பாவோட ஆசை, நான் என்ன பண்ணுறது, எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ ஜங்கு அவ்வளோதான்டா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் கண்ணத்தையோ சொல்லுது டி அப்படின்னு சொல்லிட்டு தேவும் அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு ஜிமின் என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவும் அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரிவா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ சுகாதா ஹோய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு தேவ் பார்த்து கேட்குறாங்க. உனக்கு என்ன அப்படின்றாங்க. நான் எங்கேயோ போகிறேன். பேபி ஏன் பேபி என்னை ஏற்றுக்கவே மாட்டேற ப்ளீஸ் பேபி அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன் பேபி இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. முதல்ல இந்த பேபி சொல்கிறத நிப்பாட்றியா? சரி வின்டர் பியரு அப்படின்றாங்க. நானே பியர் மாதிரியா இருக்கேன்? ஆமாம் நீ பியர் தான், வின்டர் பியர் அப்படின்றாங்க. போட அப்படின்னு சொல்லிட்டு பா ஜிமின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமினும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஒரு மேரேஜ் ஹாலில் தான் ஜிமின் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜெவ் தான் இப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ டேவும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன டே பண்ணுறது, ஜங்குக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் சரிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வா போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓபி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கையை பிடிச்சிட்டு டே கூட தான் வராங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் ஜிமினோட கையை கேட்குறாங்க. ஜிமினும் அப்படியே அவங்க அப்பா கிட்ட கையை கொடுத்துட்டு கீழே குஞ்சிட்டு அவ்வளோ சேடாக வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்க மெம்பர்கிட்ட அவங்க அப்பா கையை கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினும் அவ்வளோ சுகமாக இருக்கார். இப்போ அந்த சர்ச் ஃபாதர் தான் ஓகேவா எல்லோரும் வந்தாச்சா அப்படி கேட்குறாங்க. எல்லோரும் வந்தாச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இப்போ அந்த மெம்பரை பார்த்து அந்த சர்ச் ஃபாதர் தான்
ஜியான் ஜங்குக்காக நீ பாக் ஜிமீனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிம்மினுக்கு அப்படியே கண்ணு டியர்ஸாக வருது. ஒரு பக்கம் ஸ்மைலோடு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் தான் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்தோன்னே ஜிம்மின் தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான் ஹோய் என்னாச்சு அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி பண்ணேன், நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, வேறு யாருக்கும் என்ன மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லலை, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான், அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அவ்வளோ ரைட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டே ஜிம்மினை பார்த்துட்டு இதுக்கிட்டே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து அவரும் ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சோஜர் கூப்பிட்றாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜான்ஜாக்கு நீ பாக் ஜிமீனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். பாக் ஜிமீனா கேணி ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் ரிங்கை போடுறாங்க. ஜிமீனோட சிச்சிட்டி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் கையில் ஜிமீன் ரிங்கை போட்டு விடுறாங்க. இப்போ 2 பேருமே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீனை பொறுமையாக கிஸ் பண்ணுறாங்க சாஃப்டாக. அங்கே இருக்க எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுறாங்க. இப்போ டேவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. கடைசியாக ஜிம்மி ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் தான் ஓய் அப்படின்றாங்க. இப்போ டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. ஓய் விண்டர் பிரியர் எப்படியோ ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நடந்துச்சு போல, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அங்கே நிற்கிறது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஜிமீனா? ஓய் ஜிமீன் உன்னோட ஃப்ரெண்டு, ஜங்குக்கு என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. ஐயோ தெரிஞ்சிருந்தாண்ணா இந்த மேரேஜுக்கு வந்திருக்கவே மாட்டியா? அப்பெல்லாம் கிடையாது ஓகேவா? அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கணும்ல அப்படின்றாங்க. சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நிறைய கனவுலாம் இருக்குது, அந்த கனவெல்லாம் நனவானதுக்கப்புறம் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு சுகா தான் அப்படியா, அப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா அப்படின்றாங்க. இப்போ டீ தான் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ள அடிச்சுக்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா இத்தனை வருஷமாக என் பின்னாடி தெரிஞ்சிட்ருக்க, உன்னை பார்த்து நான் ஒரு நாள் கூட ஏன்டா என் பின்னாடி தெரியிற, என்னை விட்டு போடா அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது நான் கூட சண்டை போட்டிருக்கேனா? இல்லை. ஸோ அப்புறம் ஏன் நீ இப்படி புரிஞ்சுக்கிற, நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிஜமா? நிஜமா அப்படின்றாங்க. இல்லைடா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போடா போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவ் வந்து சுகா பேக் அப் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவும் அப்படியே அக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மி ஜேகேவை தான் காமிக்கிறாங்க. ஜிம்மி தான் அப்படியே ஜேகேவை அக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் அப்படியே ஜிம்மினை டைட்டாக அக் பண்ணிட்டு இருக்காரு. ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் ஐ லவ் யூ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே சிரிச்சிட்டே அக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா இந்த பாட்டை நான் இங்கேயே பிடிச்சிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட பார்க்குறேன். பாய்.